எங்க ஊர் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜில்லுன்னு சுத்தமான காத்து, அழகான மலைகள், ஃபேண்டாஸ்டிக் சீனரிஸ். நீ ரோடா சுத்தி கல்ச்சர் போட்டோ எடுக்கிறிய? கல்ச்சர்னா எங்க ஊர் தான். இந்த டயலாக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனோம்னா இந்த ஊரு 200% ஆப்டா இருக்கும். இந்த ஊர்ல இந்த டயலாக்ல சொன்ன மாதிரியே ஒரு இன்னும் பெட்டரா கூட இருக்கும். ஸோ இந்த ஊர்ல அப்படி என்ன இருக்குன்னா, உங்க கிட்ஸை குஷிப்படுத்த எலிஃபண்ட் பார்க். வைல்ட் லைஃப் லவரா இருந்தா இங்க இருக்க போட்டிங்லாம் செம்மையா இருக்கும். மெஸ்மரைசிங் வியூக்காகவே பருந்து பாரா வியூ பாயிண்ட், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரோஸ் பார்க், கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்க கலரி ஷோ, க்ரௌடே இல்லாம உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சத்ரம் ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, ஸ்பைசஸ் பத்தி நாலேஜ் கெயின் பண்ணிக்க ஸ்பைசஸ் கார்டன் விசிட், ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போக சிப்ஸ்னு இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அது நம்ம தேக்கடி தான். ஓகே, இந்த வீடியோல நம்ம தேக்கடியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க. இந்த பட்ஜெட்ல தேக்கடியை சுத்தி பார்க்க முடியுமான்னு நாங்களே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு பிளான் எங்ககிட்ட இருக்கு. அதையும் இந்த வீடியோல பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குமிலி ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் தேக்கடி போகிறக்கு குமிலியிலேருந்து போக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் தேக்கடி குமிலி எல்லாமே ஒன்று தாங்க. குமிலியில் இறங்கின உடனே ஜீப்பில் தான் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இவர் தான் மணி அண்ணா, இவர் தான் இந்த ஜீப்போட ஓனர். ஒரு 2 days இவர் தான் நம்மளை தேக்கடியெல்லாம் சுற்றி காட்ட போகிறாரு. நாங்கள் ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட் பார்க் தான் போயிருந்தோம். நாங்கள் போனப்போ 2 hours வெயிட்டிங் டைம்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து டைம் ஆகிரும்னு கிளம்பிட்டோம். ஆனால் உங்கள் கூட கிட்ஸ் வந்திருந்தா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா ரோஸ் பார்க் தான் போயிருந்தோம். ஒரு 2 hours உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இங்க போனா சும்மா போட்டோ ஷூட்டா எடுத்து தள்ளுவீங்க. அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் அவ்வளவு ஆப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்கு. லைக் ஜிப் லைன், வாட்டர் சைக்கிளிங், இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்க பே பண்ணி விளையாடிக்கலாம். அடுத்து ஸ்பைசஸ் கார்டன் தான் கூட்டிட்டு போனாங்க. தேக்கடினாவே ஸ்பைசஸ் ரொம்பவே ஃபேமஸ். மிளகு, கிராம்பு, பட்டைன்னு எல்லாமே எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு லைவ்லயே நம்மளை கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையானதுமே அங்க பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கடா இந்த ட்ரிப் ரொம்ப ஸ்மூத்தா போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலதான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா நம்ம ட்ரிப்ல சத்ரம் நோக்கி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 2 hours வேற லெவலா ஜீப் ரைட் போக போறோம். இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணவே ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு போயிட்டு நேரமாகவே தூங்கிட்டோம். ஏன்னா மார்னிங் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான பிளேஸ்க்கு தான் போகணும். அந்த பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களை விடுங்க, ஃபாரினர்ஸே எங்களுக்கு முன்னாடி கியூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பிளேஸ்ல அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கிட்டு எங்கே வந்தோம்னா பெரியார் டைகர் ரிசர்வ்க்கு தான். ஒரு 2 hours போட்டிங் இருக்கும். அப்போ நிறைய வைல்ட் அனிமல்ஸ் அங்கே ஸ்பாட் பண்ணலாம். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான போட்டிங்க்கு தான் இந்த அலப்பறையே. ஆனாலும் இந்த அலப்பறைக்கு இது தாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அவங்களோட பஸ்ல தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் போட்ல ஏற மாதிரி இருக்கும். ஃபைனலா ஒரு ஃபுல்ஃபில்லான போட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய வைல்ட் அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணோம். நாங்க என்னென்ன ஸ்பாட் பண்ணோம் அப்படின்றத விஷுவல்ஸ்ல நீங்களே பாருங்க. திரும்ப என்ன ரூம்க்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான லொகேஷன் பார்க்க கிளம்பிட்டோம். உண்மையாவே இது செம்ம பிரம்மாண்டமான லொகேஷன் தாங்க. நீங்களே பாருங்க, வார்த்தையால சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட் தான் பருந்து பாரா வியூ பாயிண்ட். இந்த ஹைட்ல இருந்து பார்க்க ட்ரோனே தேவைப்படாது. அவ்வளோ ஹைட்டான வியூவா இருக்கும். ஆனாலும் நாங்க இங்க இருந்தே ட்ரோனை ஆக்சஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் எங்க போனோம்னா, நம்ம டிரைவர் ஒரு செம்ம ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் கூட்டிட்டு போனாரு. சும்மாவே வாட்டர் ஃபால்ஸ் தான் நமக்கு ஃபேவரட். அதுவும் கிரௌட் இல்லாத வாட்டர் ஃபால்ஸ்னா சொல்லவே வேணாம். ஒரு 5 members கூட எல்லாம் அவ்வளோ ஃப்ரீயா இருந்தது. ஜாலியா ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு அங்கேயே நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 4 மணி கிட்ட எங்களை குமிலில ட்ராப் பண்ணிட்டாங்க. அங்க போயிட்டு எங்க வீட்டுக்கு தேவையான சிப்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸ்டாப், இன்னும் வீடியோ முடியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி நாங்க இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பேக்கேஜா வந்திருந்தோம். 2750 per person சார்ஜ் பண்றாங்க. மினிமம் நீங்க 6 பேரா வந்திருந்தீங்கன்னா. நாங்க 4 பேர் இருந்தனால எக்ஸ்ட்ராவா பே பண்ணி தான் போனோம். இந்த வீடியோல இருக்க மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸும் இன்க்ளூட் பண்ணி கம்ப்ளீட்டா பேக்கேஜா பண்ணி கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம வேற எங்கெல்லாம் வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.